Hi, welcome to my channel. இன்னைக்கு பார்க்க போகிற கண்டென்ட் என்ன வந்து புக் ரிவ்யூ. ஸோ இந்த புக்கு நேம் என்னன்னா வந்து பிஃபோர் யூ ஸ்டார்ட் அப் ட்ரீம் இன்டு ரியாலிட்டி, ஹவு யூ கேன் பிகம் ஏ ஸ்டார்ட் அப் ட்ரீம் இன்டு ரியாலிட்டி அப்படிங்கிற புக்கு நான் வந்து முன்னாடி வந்து இன்ட்ரடக்ஷன், அந்த புக்கோட ஆத்தர் அப்புறம் அந்த புக்கு எதை பற்றி சொல்லுது, இந்த புக்கு யார் இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷனை வந்து முன்னாடி ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ லிங்க் நான் தரேன், அதை வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னன்னா வந்து சாப்டர் 1. அவர் சாப்டர் 1ல் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறதே ஒரு பேசிக்காக நான் என்ன எடுத்திருக்கேன், நான் என்ன டேக்அவே எடுத்திருக்கேன், அது எப்படி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். சாப்டர் 1ல் வந்து அவர் சொல்லியிருக்காரு, ரியாலிட்டி செக் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து பாயிண்ட் பண்ணுறாரு. ரியாலிட்டி செக் அப்படின்னா ரியாலிட்டியாக நம்ம வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் நோக்கி தான் போகும், பட் ஆனால் ஃபெயிலியருமே இருக்கும் அப்படிங்கிறதையும் இவர் சொல்கிறார். ஸோ ஃபெயிலியர் எந்த மாதிரி லைக் சொல்கிறது மாடிஃபிகேஷனில் வரும், எந்த மாதிரி மோடில் வரும் அப்படிங்கிறதுமே வந்து இவர் லிஸ்ட் பண்ணியிருப்பார். அண்ட் ஆல்சோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எல்லாருமே வந்து சக்ஸஸ்ஃபுல் பர்சனோட ஸ்டோரி நம்ம வந்து இன்ஸ்பயர் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணுமே தவிர ஃபெயிலியர் ஆகிற பர்சனோட ஸ்டோரி நம்ம வந்து இன்ஸ்பயர் பண்ண மாட்டோம். ஆனால் வந்து சக்ஸஸ்ஃபுல் பர்சனோட அந்த ஸ்டோரி தான் வந்து லைக் வேர்ல்டு வைடுமே வந்து ஸ்ப்ரெட் ஆகும், அதேமாதிரி அதை ஃபேமஸும் ஆகும். பட் ஆனால் ஃபெயிலியர் ஆகக்கூடிய ஸ்டார்ட் அப் அல்லது பர்சனோட லைஃப்லேருந்து நம்ம எடுத்துக்கூடிய அமௌண்ட் ஆஃப் லெசன் வந்து மோர் வென் கம்பேர்ட் டு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் அப்படிங்கிறதுமே இவர் சொல்லியிருப்பார். ஸோ அதை இவர் என்ன லைன் மென்ஷன் பண்ணியிருப்பாருன்னா, நோபடி எக்ஸ்பிளைன் தி ஹார்ட் ரியாலிட்டிஸ், ஃபெயிலியரை வந்து பாயிண்ட் பண்ணி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த சாப்டர் ஒன்று எதை பற்றினா ரியாலிட்டி செக், இதுதான் ரியாலிட்டிப்பா அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து ஃபுல்லாக புட்டுன்னு வைப்பார். அதே மாதிரி தேர் இஸ் அ சான்ஸ் ஆஃப் 90% தட் யூ வில் ஃபெயில், அந்த ஃபெயிலியரை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் இவர் வந்து பாயிண்ட் பண்ணியிருப்பார். இவர் என்ன கோட் பண்ணுறாருன்னா 5 ரீசனாக இருக்கும் ஒரு ஸ்டார்ட் அப் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா. ஸோ 5 ரீசனாக இருக்கும். ஒன்று வந்து ப்ராடக்ட் பேசிஸில், ப்ராடக்டோட குவாலிட்டி, ப்ராடக்ட் வீக்காக இருக்குது அப்படின்னா. ஸோ செகண்ட் வந்து டீம் பற்றி, இப்போ டீமோட குவாலிட்டி இல்லை, டீமோட கோஆர்டினேஷன் இல்லை, இப்போ டீமோட விஷன் வந்து நம்ம விஷனும் மேட்ச் ஆகலை அப்படின்னா டீமுமே வந்து ஒரு ஆஃப் த ரீசன் ஃபார் ஸ்டார்ட் அப் ஃபெயிலியர். அதே மாதிரி காம்படிஷனை வந்து இப்போ நம்ம ப்ராடக்ட் வச்சுருக்கோன்னா நம்ம காம்படிட்டர்ஸோட ப்ராடக்ட் வந்து எப்படி நம்ம வந்து லைக் சேல் ஆகுது, அதில் நம்ம யூனிக்காக நம்ம என்ன கொண்டு வரலாம் அப்படிங்கிறத யோசிப்போம். பட் ஆனால் அதுலேயுமே வந்து பாசிபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி கவர்மெண்ட் லைக் லா பேசஸில் பேட்டன்ட் வாங்கணும், இப்போ வந்து நம்ம பிஸ்னஸை வந்து லீகலாக பதிவு பண்ணணும் அப்படிங்கிறதுலேருந்து ப்ராடக்டோட பேட்டன்ட் வரைக்குமே வந்து நம்ம லீகலாக கொண்டு போகணும். ஸோ அதுவுமே வந்து நம்ம வந்து ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் ரியாலிட்டி செக் இஃப் நாட் அப்படிங்கிறது. அதே மாதிரி அவுட் ஆஃப் கேஷ் வந்து இல்லை, ஃபண்ட் எதுவும் பண்ணல, இப்போ வந்து ஸ்கேல் பண்ணுறதுக்கு இன்வெஸ்டர்ஸ் இல்லை அப்படின்னாலுமே அந்த ஸ்டார்ட் அப் வந்து கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகும். ஸோ இந்த 5 ரீசனை வந்து இவர் வந்து இன்டெப்த்தாக எக்ஸாம்பிளோட சொல்லியிருப்பார். ஸோ அந்த புக்கு நீங்கள் ரா இன்ஃபர்மேஷனாக நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த புக்கை வாங்கி படிங்க. அந்த புக்கோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கிளிக் பண்ணி வாங்கி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களோட ரா இன்ஃபர்மேஷன் அந்த எக்ஸாம்பிளோட நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம் ஏன் சொல்கிறாரு அப்படிங்கிறது. நீங்களே அதை வந்து பிரெயின் ஸ்டார்ம் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ ஒரு ப்ராடக்ட் ஒரு லான்ச் ஆகுது அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை வந்து கன்சியூம் பண்ணுறதுக்கு கஸ்டமர் வேணும். ஸோ கஸ்டமரோட பிஹேவியர்லையுமே சேஞ்ச் இருக்கணும் அப்படிங்கிறதுமே இவர் சொல்லியிருப்பார். என்ன தான் யூனிக் ப்ராடக்டாக இருந்தாலும் கஸ்டமரோட சேஞ்ச் இருந்தால் தான் அது இப்போ வந்து ஓகே ஒரு கஸ்டமர் வந்து புது ப்ராடக்டை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் வந்தால் தான் நம்ம வந்து சேல் பண்ண முடியும், ஈவன் இஃப் இட்ஸ் அ யூனிக் ப்ராடக்ட் அப்படின்னாலுமே. ஸோ அதை வந்து இவர் மீன் பண்ணுவார். அதே மாதிரி கேஷ் பற்றி சொல்லியிருக்கோம். இப்போ கேஷ்மே வந்து இவர் 2Dயாக சொல்லுவார். என்னன்னா கேஷ் இஸ் அன் எனிமி, கேஷ் இஸ் அன் ஃப்ரெண்ட். ஸோ போத் கேஷ் நம்ம கையில் இருந்துச்சு அப்படின்னா அது ஃப்ரெண்டாக இருக்கும், இல்லை அப்படின்னா நமக்கு எனிமியாக இருக்கும். ஸோ அது அந்த ஒரு 2D டைமென்ஷன்லையுமே லைக் அந்த பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இப்போது ஓவராலாக இப்போ என்ன சொல்ல வராருன்னு அப்படின்னா, ஸ்ட்ரகிள் இஸ் நாட் அ ஃபெயிலியர், இட் மே காஸ் அ ஃபெயிலியர். ஸோ ஸ்ட்ரகிளுங்கிறது ஃபெயிலியர் இல்லை, நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணி தான் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் எல்லா டைப் ஆஃப் ஒர்க்கையும் வந்து போடணும். இப்போ கரண்ட்டில் வந்து ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறத நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஸோ ஸ்ட்ரகிளுங்கிறது வந்து ஃபெயிலியர் இல்லை, பட் இட் மே காஸ் அ ஃபெயிலியர். ஆனால் ஃபெயிலியர் இருந்தால் தான் we can jump back to our normal growth பாத்தில். ஸோ தட் நம்ம ஃபெயிலியர் ஆனதை நம்ம லேர்ன் பண்ண முடியும். ஸோ நம்ம எத்தனை டைம் ஃபெயில் ஆகிறோமோ அதை நம்ம லேர்ன் பண்ணி நம்ம we can move forward to achieve that success அப்படிங்கிறத இவர் வந்து சொல்லியிருப்பார். இப்போது இது எல்லாமே ரியாலிட்டி செக் ஃபெயிலியர் பற்றி எல்லாமே பேசுனதுமே வந்து சாப்டர் 1ல் பற்றி தான். பட் சாப்டர் 2லேருந்து எப்படி நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும், எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறது வந்து சாப்டர் 2ல் வந்து அவர் சொல்லியிருப்பார். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சாப்டர் 2 நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ புரிஞ்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எப்படி நான் சொல்கிற ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ நான் வந்து
சொல்கிறத வந்து உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். இன்கேஸ் புரியனாலுமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணால் நான் ஆர்டிக்கலாவோ இல்லை பிளாகாவோ நான் எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதை அப்படியே ஆர்டிக்கலாக பிளாகோ நீங்கள் படிக்கலாம்.